வியூவர்ஸ், ஜஸ்ட் 100 ருபீஸில் எப்படி சாக்லேட் லாவா கேக் வீட்டிலே பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 சாக்லேட், 10 ருபீஸ் குட் டே பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா அண்ட் 250 ml பாயில்டு மில்க், காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 40 ருபீஸ் டேரி மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த 4 பேக்கெட் குட் டே பிஸ்கெட்டையும் நம்ம பிரேக் பண்ணி போட்டுக்கணும். உங்களுக்கு குட் டே பிஸ்கெட் பிடிக்குன்னா நீங்கள் சாக்லேட் குட் டே பிஸ்கெட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹாப்பி பிஸ்கெட் உங்களுக்கு பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து அதிகமான சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதில் இருக்கிற சுகரை போதுமான அளவுனா ஓகே, நீங்கள் பிஸ்கெட் மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் சுகர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுனால நாங்கள் அந்த மாதிரி சுகர் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் அந்த பேட்டர் ஃபுல்லாக நம்ம வந்து கொட்டிடணும். இந்த மாதிரி எல்லா பவுடரும் நல்லா கொட்டிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த 1/4 லிட்டர் மில்க், அந்த பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரில் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மொத்தமாக எல்லா மில்க்கையும் நம்ம வந்து ஊற்றிடக்கூடாது, பிகாஸ் நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும், அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஊற்றி அந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்தா தான் அந்த மாதிரி கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நல்லா நீங்கள் மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், எல்லா மில்க்கும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக இந்த மாதிரி பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மெத்தட் பேர் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டம்ளரில் யூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் அலுமினியம் ஃபாயிலில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயிலோ இல்லை வந்து இந்த மாதிரி டம்ளரோ எது எடுத்தாலும் சரி, அதில் வந்து கீயோ இல்லை ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை பட்டரோ எதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கோட்டிங் கையை வச்சு உள்ளே நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த பேட்ரு இருக்குல்ல, இந்த பேட்ரு ஃபுல்லாக அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி 40 ருபீஸ் சாக்லேட் வச்சுருந்தோம்ல, டேரி மில்க் சாக்லேட்டை, அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு அந்த பேட்டரை லைட்டாக மேலே ஊற்றி விட்ருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க பேட்டரை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் போதும்னா நீங்கள் ஒரு பீஸ் இந்த மாதிரி டேரி மில்க் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு 2 பீஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி மொதல் பீஸை வச்சு நல்லா அப்ளை பண்ண விட்டதுக்கப்புறம் செகண்ட் பீஸை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி மூடி விட்டுட்டு நம்ம இட்லி சட்டியை வந்து இப்போ வச்சு இட்லி சட்டி வச்சு பேக் பண்ண போகிறோம். இட்லி சட்டி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க, அதாவது முதல்ல சூடாக வச்சுக்கோங்க. நல்லா சூடாக வச்சதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ வந்து டம்ளரில் வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். நம்மளுக்கு 10 மினிட்ஸ்லேயே இது குக் ஆயிரும். ஸோ ரொம்ப லேட்டெல்லாம் டைம் எடுக்காது, 10 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட்டு சுமாராக இருக்கும் தான் நினச்சோம், பட் அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு கேக். மறந்துடாமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.